அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். இப்போது உங்களுக்கு சோட்டானிக்கிற பகவதி அம்மனை பற்றி சொல்ல போகிறேன். கேரளாவில் நிறைய பகவதி அம்மன் இருந்தாலும் இந்த சோட்டானிக்கிற பகவதி பிரசித்தம். இந்த இடத்துக்கு பழங்காலத்தில் ஜோதி அன்னக்கரைன்னு பேர் இருந்தது. இவ உலக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வாழ்கிற உயிரினங்களுக்கும் அருள் புரிகிறவோ. 30 முக்கோடி தேவர்களுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் அத்தனை சக்திகளுக்கும் ஆதிசக்தியாக இருக்கிறவ தான் இந்த பகவதி. நாம் பொதுவாக பெண் தெய்வங்களுக்கு அம்மன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆண் கடவுள் எல்லாருக்கும் பகவான்னும் பெண் தெய்வங்கள் எல்லாருக்கும் பகவதின்னு சொல்கிறான். இந்த சோட்டானிக்கிற பகவதி ஒரு நாளைக்கு 3 அவதாரங்களில் நமக்கு அருள் புரிகிறான். கால நேரத்தில் வெள்ளை ஆடை உடுத்தி சரஸ்வதி தேவியாகவும், மத்தியான நேரத்தில் சிவப்பு நிற ஆடை அணிஞ்சு லக்ஷ்மி தேவியாகவும், சாயந்தர நேரத்தில் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கையாகவும் நமக்கு காட்சி தரான். ஒரே நாளில் இந்த 3 அலங்காரத்திலையும் பகவதியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போது சோட்டானிக்கார பகவதி எப்படி இங்கே வந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறாங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை மூலம் தெரிஞ்சுக்கலாம். முன்காலத்தில் சோட்டானிக்கார முழுசும் அடர்ந்த புளிய மரங்கள் நிறையா வளர்ந்து பெரிய புளியந்தோப்பாக மாறி வனாந்திரமாக இருந்திருக்கு. அங்கே வசிக்கிற காட்டுவாசிகள் வேடர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன் இருந்தான். அவன் பேர் கண்ணப்பன். அவனுக்கு பவளம்னு ஒரு பொண்ணு இருந்தான். அவனோட மனைவி இறந்து போன காரணத்தினால தன்னோட பொண்ணு பவளத்தை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு வந்தான். அங்கே இருக்கிற காட்டு பத்திரகாளிக்கு தினம் ஒரு மிருகத்தை வேட்டையாடி அதை காளிக்கு பலி கொடுத்து அந்த காட்டுவாசிகள் எல்லாரும் சமைச்சு சாப்பிட்றத வழக்கமாக வச்சுட்டு இருந்தான். அப்படி ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது ஒரு பசுமாடும் கண்ணு இருக்கிறத பார்த்த உடனே அது வீடுக்கு கொண்டு வந்தான். அழகான கண்ணுக்குட்டியை பார்த்ததும் கண்ணப்பனோட பொண்ணு பவளம், இந்த கண்ணுக்குட்டி ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் எனக்கு துணையாக வளர்த்துட்டு வரேன்னு சொன்னதும் அவனும் சரின்னு அந்த பசுமாட்டையும் கண்ணுக்குட்டியும் தன்னோட தொழுவத்திலேயே வளர்த்துட்டு வந்தான். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போன கண்ணப்பனுக்கு பலி கொடுக்க எந்த மிருகமும் கிடைக்கல. அதனால் ஆற்றுல இருக்கிற பசுமாட்டை பலி கொடுக்க போகிறதா மகள்கிட்ட சொல்கிறான். அவள் அதிர்ச்சி அடைஞ்சு, நான் இந்த மாட்டை பலி கொடுக்க சம்மதிக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக நானே பலியாயிடுறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாளில் பவளம் இறந்து போய்ட்றான். மகளை இழந்த கண்ணப்பன் அவள் வளர்த்துட்டு வர பசுவை கொச்சி கருப்பின்னு பேர் வச்சு தானே வளர்த்துட்டு வந்தான். ஒரு நாள் அந்த பசுவின் பக்கத்தில் ஒரு மகன் நிற்பது போலவும் அவர்கள் சுற்றி முனிவர்களும் ஞானிகளும் வேதம் ஓதியபடி நிற்பது போலவும் கனவு கண்டான். மறுநாள் கண்முழிச்சு பார்த்தா அந்த பசு கற்சிலையாக நிற்கிறது. அதை சுற்றி நின்னவாளும் சிலையாயிடுறா. திடீர்னு ஒரு அசுரேரி வந்து உங்கள் ஆற்றுல வளர்ந்துட்டு வர பசுமாடு மகாலட்சுமி, அது பக்கத்தில் இருக்கிற கண்ணுக்குட்டி நாராயணன்னு சொன்ன உடனே மைசில் எடுத்து போய் அந்த சிலைகளை வேறு ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு தினந்தோறும் அபிஷேக ஆராதனைகள் செஞ்சுட்டு வரான். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா கண்ணப்பனை இறந்து போயிடுறான். அப்புறம் அந்த சிலையை யாருமே கவனிக்கலை. அந்த சமயத்தில் தான் ஒரு பெண்மணி காட்டு பக்கம் வந்து அடுப்பறிக்க விறகு தேவைப்பட்டதுனால புதர் மண்டி கிடக்கிற இடமெல்லாம் வெட்டி விறகு சேகரிச்சுட்டு இருந்தபோது அந்த இடத்துலேருந்து ரத்தம் வந்தது. உடனே அவள் பயந்து போய் கூச்சலிட்டு எல்லோரையும் வர வச்சு விஷயத்தை சொல்கிறான். எல்லாரும் தோண்டி பார்த்தபோது ஒரு அழகிய மகாலட்சுமி சிலையும் நாராயண சிலையும் பார்த்து பக்தி பரவசமாகி அங்கே பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய கோவிலாக கட்டுறான். அந்த மகாலட்சுமி தான் இப்போ சோட்டானிக்கர பகவதியாக அருள் பாலிக்கிறார். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யாதேவி சர்வபூதேஷு துஷ்டிரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் துர்க்கையாகவும் அம்மாவாகவும் இந்த பூலோகத்தில் காட்சி தருகின்ற பகவதியே உனக்கு நமஸ்காரம்னு இதுக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தை தினம் சொல்லிட்டு வாங்கோ. பகவதி உங்களுக்கு அம்மாவாக இருந்து கல்வி, செல்வம், தைரியம் எல்லாம் தருவா. ஓகே குழந்தைகளே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். பை.